வணக்கம் மகர ராசி நண்பர்களே. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த 2021வது புத்தாண்டில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக 2021வது புத்தாண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே 2020 செப்டம்பர் மாதம் ராகுகேது பயிற்சியும், நவம்பர் மாதம் குரு பயிற்சியும், டிசம்பர் 27 சனி பயிற்சியும் பார்த்தோம். இந்த வருடத்துக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குற போது ஒட்டுமொத்த கிரக நிலைகள்னால் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, கடந்த காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு விரயச்சனியாக இருந்தார். அதாவது 7.5 சனி ஆரம்பித்து உங்களுக்கு 2.5 வருடங்கள் முடிஞ்சிச்சு. அதில் விரயச்சனி தான் 2.5 வருடங்களாக வந்துச்சு. அந்த விரயச்சனி வந்ததுனால ஏதாவது ஒரு வகையில் நமக்கு காசு பணம் செலவாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சிலருக்கு காசு பணத்தை இழக்கிற மாதிரி, சிலருக்கு தேவையற்ற விரய செலவுகளால் காசு பணம் போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் செய்து அதில் கூட நஷ்டம் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை விரயச்சனி ஏற்படுத்திடுச்சு. சிலருக்கு வண்டி வாகனங்கள்னால விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது வண்டிகள் வாங்கியிருக்கலாம், அந்த வண்டிகள் சேதாரமாக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த வண்டிகளுக்கு நம்ம ஃபைனான்ஸு அல்லது டியூ கட்ட முடியாமல் போய் ஃபைனான்ஸ்காரவங்களே கூட அந்த வண்டியை எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். ஆக வண்டி வாகனங்கள்னால இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய விரய செலவுகள் ஏற்பட்டு அதனால் கடன் காட்சியெல்லாம் கூட ஆகியிருந்திருக்கும். பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த 2021வது ஆண்டில் பார்த்திங்கன்னா சனி பகவான் விரயச்சனியிலிருந்து மாறி ஜென்மச்சனியாக மாறுறாருங்க. இப்போது இந்த சனி ஜென்மச்சனியாக வர்றதுனால தீங்கு ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா, முழுவதும் தீங்கு ஏற்படாதுங்க. ஏன்னா ஜென்மச்சனியாக வந்தால் கூட சனி பகவான் உடனே அதுக்கான பலன்களை தரமாட்டார். அதனால் சிறிது காலம் கழித்து தான் அந்த ஜென்மச்சனிக்கான பலன்கள் கிடைக்கும். அடுத்து ஜென்மச்சனியே உங்களுக்கு நடந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதியுமே சனி பகவான் தாங்க. அதனால் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே தான் இருக்க போகிறார் 2.5 வருடத்துக்கு. அப்போ ராசி பலமாகவே தாங்க இருக்கும். ராசி பலமாக இருக்கிற போது நீங்கள் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க. ஏன்னா ராசி பலமாக இருந்தால் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். மதிப்பு மரியாதைக்கெல்லாம் எந்த குறைவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பேரு புகழெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து, உயர்வு இதெல்லாம் கூட உங்களுக்கு ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வரும். நீங்கள் செய்கிற காரியங்கள் வெற்றி பெறதுனால உங்களுக்கு பாராட்டுக்கெல்லாம் கூட ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கத்தாங்க செய்யுது. ஆக ஜென்மச்சனின்னாலும் உங்கள் ராசிக்கு மட்டும் ராசி அதிபதிங்கிறதுனால சனி பகவான் சில நல்ல பலன்களையும் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை தான் இந்த 2021வது ஆண்டில் இருக்குங்க. அதே சனி பகவான் ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வருமானங்கள் சற்று குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குங்க. ஏதேனும் ஒரு விதத்தில் வருமானம் கொஞ்சம் குறையலாம். பார்த்துக்குங்க. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழில் கொஞ்சம் சுமாராக தான் ஓடும். எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் லாபங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் கிடைக்கிற லாபத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் தொழில் செய்யுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை எதிர்காலத்தில் இருக்கத்தாங்க செய்யுது. ஏற்கனவே தொழில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இப்போது தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா பொருட்கள் எல்லாம் கடனுக்கு, தவணைக்கு அப்படியெல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்படி வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குற போது பார்த்திங்கன்னா அந்த பணம் நிலுவையில் நின்று போயிடுங்க. அந்த பணம் எளிதாக நம்ம வசூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ மறுபடியும் என்ன பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு வகத்தில் கடனை வாங்கி நம்ம முதலீடு செஞ்சு தொழிலை நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் வரலாம். அதனால் கடன் கொடுக்கறத தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு தொழில் செய்யுங்க. உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஆண்டில் இருக்கத்தாங்க செய்யுது. வேறு வகையிலையும் யாருக்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பணம் வரணும் அப்படின்னு இருந்தால் தான் ஏதாவது ஒரு வகையில் எல்லாம் நமக்கு பணம் வரும். ஆனால் இந்த ஜென்மச்சனி இருக்கிறதுனால அந்த பண வரவு சற்று குறையும். அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் சற்று அந்த வேகம் குறையுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ பணத்தட்டுப்பாடு ஏற்படுதுன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த கடன் காட்சியெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் கடன் காட்சியெல்லாம் வாங்குறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க.
ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியங்களுக்கு மட்டும் கடன் வாங்குங்க. தேவையில்லாத சின்ன சின்ன காரியங்களுக்கு வந்து கடன் வாங்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி வாங்கினா அந்த கடன்களை வந்து செலுத்துறது வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பார்த்துக்குங்க. அதனால் கடன் காட்சியில் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கடன் வாங்குறது நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்குமானா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த இடத்துல எதிர்பார்த்த சம்பளத்தில் வந்து கொஞ்சம் கிடைக்காது. அதனால் கிடைக்கிற வேலையை வந்து கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்திக்கிங்க. அப்படி பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு வேலை பார்க்குற இடத்துல வந்து பொறுமையாக வேலை பாருங்கள். வேலை பார்க்குற இடத்துல வந்து மேல் அதிகாரிகள்னாலேயோ உடன் பணிபுரிவோராலேயோ அல்லது வேறு வகையிலேயோ ஏதாவது நமக்கு தொந்தரவு அந்த மன நிம்மதி இழப்பு அந்த மாதிரி வந்தால் கூட அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த விதமான இடைஞ்சலும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது குரு பகவானை வந்து பார்ப்போம். குரு பகவான் வந்து கடந்த காலத்தில் 12வது இடத்துல தான் இருந்தார். அப்போ அவரும் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகளை வந்து நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருந்துருப்பார். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசி மேலே தாங்க இருக்கார். அப்போ ராசி மேலே குரு இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா சில விஷயத்தில் நல்லதுன்னு சொல்லலாம், சில விஷயத்தில் நல்லது இல்லை தான். அதாவது எந்த விஷயத்தில் நல்லது இல்லைன்னா குரு வந்து ராசியில் இருக்கிற போது அதை வந்து நம்ம ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜென்ம குரு வந்து இடமாற்றங்களை ஏற்படுத்தலாங்க. இடமாற்றம்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீடு விட்டு வீடு மாறுவாங்க, சிலர் ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க, சிலர் கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் வந்து இருக்கதான் செய்யுது. அல்லது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்த விட்டு வேறு ஊருக்கு கொஞ்ச நாள் போய் தங்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட இந்த ஜென்ம குருவினால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஜென்ம குருவில் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து ஒரு நிலையில் வந்து இருக்காதுங்க. அதாவது ஏதேனும் ஒரு விதத்தில் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து வருங்க பார்த்துக்குங்க. அதே போல் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு கெட்ட பேரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கில் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தினால சிலர் வந்து தொந்தரவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் அந்த ஜென்ம குருனால் வந்து இருக்குங்க. இந்த ஜென்ம குரு வந்து ஒன்றும் ரொம்ப வருஷத்துக்கெல்லாம் இருக்காது. 2021 ஏப்ரல் மாதம் வரைக்கும் தாங்க கிட்டத்தட்ட இருக்கும். 2021 ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 2வது ராசிக்கு வந்து போயிடுவாருங்க. அப்போ குரு பகவான் 2வது ராசிக்கு போகிற போது சனியினால் உங்களுக்கு வருமானங்கள் ஏற்படலைன்னா கூட இந்த குருவினால் ஓரளவுக்கு வருமானங்கள் ஏற்பட்டு நிலைமையை வந்து சரி செஞ்சு நம்ம நிம்மதி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. குரு 2ல் இருந்தால் சர்வபாக்கியம் ஏற்படணுங்கிற ஒரு விதியும் இருக்குது. அதனால் பொருளாதார விருத்தியும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் 2021 ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்குங்க. அதாவது டிசம்பர் வரைக்குமே குரு 2வது இடத்துல தான் அதிகபட்ச காலமாக வந்து இருப்பார். அப்போது மிகுந்த பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு இல்லைங்க. அதனால் நம்ம தைரியமாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி தனஸ்தான வலிமை அடைகிறதுனால அந்த காலத்தில் மட்டும் ஓரளவுக்கு வருமானம் வரும். குடும்பத்தில் வந்து அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கடுத்து சொல்ல காப்பாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவாருங்க. இதே குரு பகவான் 2021 ஏப்ரல் வரைக்கும் நீச்ச நிலையிலேயே இருப்பாருங்க. அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக வந்து இருப்பார். 12ஆம் அதிபதி நீச்சம் வர்றதுனால இன்னியும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் சில செலவினங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சுப செலவுகள் அப்படின்னு சொல்லலாம். கோயில் குளத்தினால செலவாகிறது, தான தர்மங்கள்னால செலவாகிறது, வேறு ஏதாவது வீட்டில் வந்து விசேஷங்கள் வைக்கிறதுனால வந்து செலவாகிறது, அந்த மாதிரி சுப செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கடுத்து இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களோட வந்து சிறிது பிணக்குகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அதாவது அவங்களுக்கும் நமக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சிறிது மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அடுத்து செவ்வாய் பகவானை வந்து பார்ப்போம். செவ்வாய் பகவான் 4வது ராசியிலேயே இந்த தை மாதம் வந்து இருப்பார். அப்போ தை மாதம் 4வது ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நிலம் போன்ற சொத்து சுகங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் கூட சிலருக்கு கிடைக்கலாம். சிலருக்கு பாகபிஸ்தியின் மூலமாக வீட்டில் வந்து பங்கு போடுறோம் இல்லையா சொத்தை, அந்த மாதிரியான விஷயத்தில் கூட நமக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு சொத்துக்களை கிரயம் வாங்கவோ அல்லது ஒத்தி வாங்கவோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட இந்த மாதத்தில் வரதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க.
அடுத்து சொத்து சுகத்தில் உள்ள வில்லங்கங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தீரும். அதனால் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு சொத்தில் வந்து வில்லங்கங்கள் இருந்திருந்தால் அந்த வில்லங்கத்தை தீர்க்கறதுக்கான முயற்சிகளை வந்து இந்த தை மாதத்தில் எடுங்க. சொத்தில் உள்ள வில்லங்கம் எல்லாமே தீருங்க. உங்களுடைய தாயாருக்கு நல்ல பலன்கள் ஏற்படணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. தாயாருக்கு மதிப்பு மரியாதை பெயர் புகழ் எல்லாம் கூடணும்னு இருக்குது. அதே மாதிரி தாய் வழி உறவினரும் வந்து இந்த தை மாதத்தில் வந்து சிறப்படையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. மாசி மாதத்தில் செவ்வாய் பகவான் 5வது ராசிக்கு போகிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சற்று கோபதாபம் வந்து அதிகமாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் மாசி மாதத்தில் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில கோபதாபங்கள் வரலாம், அல்லது சண்டை சத்தம் அந்த மாதிரி கோபமாக பேசுறது திட்டுறது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரலாம். அதனால் மாசி மாதத்தில் பிள்ளைகளோட பேசுகிற போது கொஞ்சம் கவனமாக பேசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து 5வது இடத்துல தாங்க இருக்கார். ராகு 5வது இடத்துல இருக்கிறது வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லைதா. எந்த வழியில் நல்லது இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பேர் வந்து சற்று அந்த காலதாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெற்ற பிள்ளைகளோடு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அல்லது பிள்ளைகளுக்கு வந்து உடல்நலை குறை ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யுது. 11வது இடத்துலையே கேது பகவான் இருக்கிறதுனால கேதுனால சில நல்ல பலன்கள் வந்து கிடைக்குங்க. அதாவது பக்தி ஞானம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வரும். மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஆன்மீக விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் மாந்திரீகம் தாந்திரிகம் அந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் வந்து கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் வந்து இருக்கத்தாங்க செய்யுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருடம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அந்த திருமண பாக்கியம் வந்து உங்களுக்கு கைகூடுறது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் வந்து உயர்நிலையை எட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்யுது. இதே சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தை மாதத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேலேயே வருவார். அப்போ உங்களுடைய ராசி மேலேயே வரதுனால உங்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கணுங்கிற விருப்பம் வரும், அல்லது வண்டி வாகனம் வாங்கணுங்கிற விருப்பம் வரும், எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்கணுங்கிற விருப்பங்கள்லாம் வரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வருங்க. அப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த எண்ணங்களில் சில எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஈடேறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கத்தாங்க செய்து. அதே மாதிரி அந்த ராசி மேலே சுக்கிரன் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து மனசு வந்து அலைபாயும், எண்ணங்கள் வந்து அலைபாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நண்பர்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய நண்பர்கள்ட்ட வந்து ஆண் நண்பராக இருக்கலாம் பெண் நண்பர்களாக இருக்கலாம், அவங்ககிட்ட பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசு வந்து தவிக்கும் பார்த்துக்குங்க. அந்த மாதிரி ஒரு வித இனம் புரியாத சந்தோஷங்கள் கூட இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கத்தாங்க செய்யுது. ஆக மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இந்த 2021 புத்தாண்டில் சில சிரம பலன்கள் இருந்தால் கூட பலவித நல்ல பலன்களும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சொந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி மகர ராசி நண்பர்களே.